இயேசு ஜீவிக்கிறார், இயேசு சுகம் கொடுக்கிறார், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாழ்வழிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, தானத்திலே சிறந்த தானம் என்ன தானம் என்று கேட்டீங்கன்னா சமாதானம். குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னாலுமே என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், செல்வாக்கு இருந்தாலும், வீடு வாசல் இருந்தாலும், சமாதானம் இல்லைனாலுமே அந்த குடும்பத்துல என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்காக சொல்லப்படுகிறது, உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதுடையவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீ அவர்களை பூர்ண சமாதானத்தோடு காத்துக் கொள்வேன் சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். பாத்தீங்கன்னாக்கா சமாதானம் இல்லாத குடும்பம் ரொம்ப பிரிவினையும் போராட்டத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா திருமணம் ஆயிட்டு ஒரு மாசத்துல டைவர்ஸ் கொடுப்பாங்க. ஒரு நாள் நானு இந்த ஹைகோர்ட் பகுதி சைடு போய் கொண்டு இருக்கும் போது தில்லான லாரிங்க நிக்குது. லாரிங்க ஃபுல்லா எல்லாம் பீரோ கட்டில எல்லாம் ஏற்றின்னு நிக்கிறாங்க. நான் ஒரு சகோதரரை கேட்டேன், என்னப்பா இதெல்லாம் லோடு ஏறுறதுக்கு மேலே கொடுப்பாங்களா இங்கன்னு? அப்பா அது லோடு ஏறுறதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி திருமணம் பண்ணிட்டு டைவர்ஸ் கொடுக்குறாங்கனாக்கா அவங்க என்னென்ன பொருளை கொடுத்தாங்களோ அதெல்லாம் வந்து கோர்ட்ல ஒப்படைப்பாங்க. அதுக்காக தான் அந்த வண்டி நிக்குதுன்னு சொன்னாரு. புரியமானவர்களே, அந்த மாதிரி எவ்வளவுதான் லட்சக்கணக்கில் நீ செலவு பண்ணி திருமணம் செய்தாலும் சமாதானம் இல்லைனாக்கா பிரிவினைகள் உண்டாயிடும். அவங்கள பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலகாமலும் பயப்படாமலும் இருப்பதாக சொல்றேன். யார் சொல்லுவாங்க நம்மளுக்கு அந்த மாதிரி? யாருமே இந்த உலகத்துல சொல்ல மாட்டாங்க. பாத்தீங்கன்னாக்கா கூட போன்ற சகோதர சகோதரி கூட என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறார், சமாதானம் கொடுக்கிற ஒரு தேவனா அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்துல போராட்டமான ஒரு வாழ்க்கை. இரவுல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து அடிப்பாரு. அவங்க 3 பொம்பளை பசங்களை வச்சுக்கிட்டு